அதை அரேஞ்ச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ப்ளீஸ். மன்னிக்கணும். தேன் சாப்பிட்டு ருசிக்கிற மாதிரி தம்பி தம்பி சூப்பர். சின்ன பையன் வளர்ச்சியில இவ்வளவு பெரிய வார்த்தையா பாக்குறேன். நீ எதுக்கு நீ சொல்லல? நான் கறிக்கு மூடி வச்சுக்கிற 2 லட்சம் சம்பளம் கறி கிலோ வாங்க கூட்டு வராதுங்களா? ரைட் பக்கம் போடுறோம். சீக்கிரமா போயிடுறேன். டைம் ஆயிடுச்சுல. ருசியான வார்த்தை பசி கொடுமை. ஓகே கொஞ்சம் புரிஞ்சுங்களா? ஷார்ட்டா சொல்றேன். குடிக்கிறவன் உழைக்கிறவன் நேர்மை. இதை பத்தி தான் நான் பேசுறேன். பேசவே மாட்டேன். குடிக்கிறவன் நேற்று பிஷப் இங்க வந்தாரு. இந்த மண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்லி பிரேயர் பண்ணாரு. என்ன சொல்ல பார்க்கலாம்? இந்த மண்ணு யாரு? யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? இந்த மண்ணு யாரு? நமது நமது நமது. நம்ம பகுதியில் இருக்கிறவங்க. இன்னொரு சப்ஜெக்ட் நான் போறேன். நீங்க நினைக்கிறீங்க இந்த கமிட்டி இருக்குதுல்ல, அன்பாளர்கள் ரூபன் பாஸ்டர் நேற்று சாப்பாடு போட்டாங்க. அவங்க கைத்தட்டா 1000 பேருக்கு பின்னாடி ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ கொடுத்து பார். நீ கொடுத்து பார். இந்த கண்ணிலே பார். உலகமெல்லாம் ரிலே பண்ணி பார். நன்மை செய்து பார். தர்மம் చేసొచ్చుడు. దేవుడు నీకేమి ఇస్తాడని ఆలోచన పెట్టుకో. కానీ చెప్పినాడు కదా, அவர் வார்த்தை சொன்னாருயா, அவள தனிக்கு எவ்வளவு பேர் ஆளானுங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா நினைச்சது, அவங்க அப்பா அம்மா வேண்டது. இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? பதட்டாயின்னு உண்மையிலே என்னது டீம்ல நாங்க ஆபரேட் பண்ணிருக்கிறோம். ஜனங்க பார்த்தோம்னா 10 அரிசி 10 சிக்கன் அடா போன் ஜனங்க பார்க்க பரவசமாயிடுது பாடி. பரவசமாயிடுது. ஏன் தெரியுமா? இந்த மக்கள் எல்லாம் ஒரு வேளை பத்தாது போயிட்டான். எத்தனைக்கு நிறமாக ஆலயம், என்னைக்கு நிறமாக இடம். இவ்வளவு இடம் நிறைஞ்சிருக்குதுன்னா நீங்க பசியோட இருக்கிறீங்கன்னா யாருக்காக இருக்கிற? யாருக்காக இருக்கிற? வாயை திறந்துச்சப்போ ஏசப்பாக்கு பேச்சு வரலையே. அப்பா அம்மா கால் வலிக்க போதுமா? ஏசப்பா காப்பாத்து. என் அம்மா போச்சு, கால் போச்சு. ஒருவரும் பாவத்துக்கு முன்ன ஏசப்பாவை கூப்பிட்டு பாரு. ஒரு அண்ணனே சொல்லலாம். குரல் போதாது. உண்மையா? அவரை கூப்பிட்டு பாரு. நன்மை அணுகி பார். சூட்லகலாம் కోట్లగలం నువ్వు అడిగినంత ఇచ్చేవాడు. తట్టింగల్ కేరింగల్ అడిగి చూడుమా. నీ బిడ్డ చదవాలా? నువ్వు చదవాలా? రక్తం వేడు మొత్తం రిలే కావాలా? నువ్వు దేవుని అడిగి చూడు. అదో పక్కన అయిపోతే ఏం தெரியுமா? அங்க அரிசி 10 போய் சொன்ன பதத்தை வச்சு ரூபன் ஓடுறான் ஆடுறான் பாடுறான். ரூபன் இப்படி வரையா? அப்படி நேற்று சாப்பாடு போட்டாரு. அப்படி வரையா? நான் உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுகிறேன் நினைக்கிறேன். தர்மம் செய் பலித்தம் என்று சொல்றாரு. தேவனை எப்படி சொல்றாரு? தம்முடு அன்பாளி ராசனபலி வேண்டு மக்கள் ரெடியா இருக்கு. இன்ஜினியர் ஒருத்தராங்க டேம்ல ஓபன் ஆயிட்டா ஒருத்தன் கட்டினார் 85 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் சொன்னாரு இவர் பி ஆயிட்டாரு. என் காலேஜ் பிரின்சிபால் ஏன் தெரியுமா? நீ எது கேட்டதே அது கொடுப்பார். அது ஒரு பக்கம் தம்பி. ஏன் தெரியுமா? இந்த மண்ணில் என்ன நடக்குது தெரியுமா? ஐயா தம்பி, இந்த மண்ணில் என்ன நடக்குது தெரியுமா? நான் சின்ன பண்டை வரும்போது சுண்டல் சாப்பிட்றதுக்கு வாங்க. இந்த மலை மேல சுண்டல் சாப்பிட்றதுக்கு வந்தேன். சுண்டல் அதில் பக்கம் காக்கா நல்லா எடுத்துன்னு வருவாங்க. குடிச்சு ஆச்சு இதுவா போனோம். காத்து மழை வந்துச்சு. தூக்கிடும் போது நாங்கள் ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் பிடிச்சி எல்லாரும் நிற்கிறோம். இன்னைக்கு பார்த்தா ஆனா கடைசியா சொல்லி முடிச்சாங்க. இங்க ஒரு திருடன். இந்த இடம் நம்மளுக்கு, இந்த மண்ணு நம்மளுக்கு, இந்த ஊர்
தெரியுமா? இவ்வளவு ஆர்வம், இத்தனை ஜனம், இத்தனை மக்கள், நாங்க இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டு ஏசப்பா ஒரு கொம்ப விசிறி நடன சம்பந்தனாங்க இந்த மாதிரி நடக்க வச்சு கூப்பிட்டு வந்துறாரு. யார் இந்த பொருளாளர், செயலாளர் இவெல்லாம் நான் உழைப்பு ஏய் ஏய் ஆனால் உண்மையிலே ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி ரொம்ப. ஆனா இப்ப யாரும் இல்லை, உண்மையிலே யாரும் இல்லை. அது 3 மணி நேரம் எல்லாரும் ஜூஸ் அப்பதான் அவங்களுக்கு எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். ஆனா பசியாத இந்த இடத்துல எனக்கு கடைசியா ஒரு ஆசை, ஒரு 50 லட்சத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும். இந்த கோயில்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இங்கே கல்யாணம் பண்ணி இருக்க ஆசை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கடவுளை நினைக்கிறது காப்பாற்று சாமி சொல்ல, காப்பாற்றுறது பெரிய மேட்டர் இல்லை. நான் உண்மையா சொல்றேன். நீ யாரு என்ன நினைக்கிறதா நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஒரு 30 வயசுக்கு பின்னால் நான் அடிக்கடி ஸ்டேஜில் பேசுறேன். நன்மை செய், பாருங்க கொடுப்பாங்க, பாருங்க இந்த ஒரு ஆசை. கல்யாண மண்டபம் கட்டணும் ஐயா, கல்யாண மண்டபம் கட்டணும்னா 1 man show வரணும். 10 லட்சம் ரூபாய் நான் நினைச்சு பண்ணேன். ஒரு ஏக்கர் விற்கிறோம் 30 லட்சம் போது. எனக்கு 25-30 ஏக்கரா சொத்து இருக்கு. ஒரு ஏக்கரா பூமி விற்கிறோம். பேச்சு நான் இப்பே போடுறேன். நான் புள்ள சம்பாதிச்சேன். ஏன் தெரியுமா? தர்மம் சேர்த்து చూడు అని ఆయన చెప్తున్నాడు. நான் கேட்கிறேன், அதுக்கு மேல வந்து எனக்கு 50 ஏக்கராவா? ஏன் தெரியுமா? இவ்வளவு ஜனமும் இவ்வளவு நேரமும் எங்க வார்த்தையும் கல்யாணத்துக்கு இருந்தோம். அந்த கூட்ட காப்பாற்றிருந்தோம். இந்த கல்யாணம் நம்ம கட்டுறதுக்கும் நம்ம சாமி இருக்கிற இந்த கமிட்டி இருக்கிற அன்பாளர் கம்பி அடுத்த முடிச்சிடுறேன். ஒரு பாப்பா இப்ப மதியம் சாப்பிட்றேன். ஒரு இந்து போன 10 நாளைக்கு முன்னால அந்த அம்மா பார்த்தது. ஏன் சொல்றது தெரியுமா? பிள்ளைகளே பிறந்த நாளுக்கு சிலுக்குன்னு போட்டுக்கிட்டு இல்லை, அடுத்தது பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாரு. உன்னை சாமி எப்படி இருக்கிறாங்க. அந்த பாப்பா அமெரிக்கா போகிறது. இப்ப சாப்பாடு ஒரு 10 நாளைக்கு முன்னால அங்க லெப்பர் சோம் இருக்குதுல்ல, முச்சிடுறேன் லெப்பர் சோம் அங்க அவங்க அப்பா 20,000 கொடுத்தாங்க. ட்ரெஸ் வாங்கிக்குவாங்க. நோ இந்த பொண்ணு 1500 ரூபாய் ட்ரெஸ், 15,000 ரூபாய் ஹோம்ல ஃப்ரீ. லெப்பர்சி மதர் தெரேசா அப்பதான் வந்தது ஊருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இன்னொரு ஒரு போன் வச்சா 50 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம். ஏன்னா அவனுக்கு இருக்கிற வழியும் நம்ம சாமி மேல அவருக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் உங்க பக்கத்துல இருக்கு. அந்த லெப்பர்ஸ் ஓகம் இருக்குது. கை கால் சிலுக்கு இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு போயிட்டு பாரு. ஒரு 50 ஒரு ஓங்க எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பாரு. உங்களை ஆசீர்வதிப்பார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைதி இப்பொழுது